கேள்வி கேட்குறாரு. அப்துல்லா கேட்குறாரு, ஊரக்கான அப்துல்லா என்ன கேட்குறாருன்னா, அல்லாஹு அக்பர் என்ற பதம் தவறானதா? இந்த சொற்றொடர் கம்பேரிட்டிவ் டிகிரியில் உள்ளது. அதாவது அல்லாஹ் இஸ் கிரேட்டர், மற்ற கடவுள்களோடு அல்லாஹ் பெரியவன் என்கிற போது மற்ற கடவுள்களும் இருக்கின்றன என அர்த்தம் வருகிறது. அல்லாஹு அலியுல் கபீர் என்ற லுக்மான் சூராவில் உள்ளது. ஆனால் அல்லாஹ் அக்பர் என்று குரானில் எங்கும் இல்லை, விளக்கவும் கேட்கிறார். என்ன கேட்கிறார்னா, குரானில் அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த திருநாமங்களில் பெரியவன் என்பதற்கு கபீர், அல்லாஹ்வுடைய பேர் எடுத்து அலியுல் கபீர்னு வருதுல, அல்லாஹ்வை பெரியவன் என்று சொல்வதற்கு குரானில் என்ன பேர் வந்திருக்குன்னு கேட்டால் கபீர்னு வந்திருக்கிறது. கபீர்னா பெரியவன். எந்த ஒரு இடத்துல அக்பர்னு அல்லாஹ்வுக்கு பேர் வரவே இல்லை. அல்லாஹ்வுடைய பேர் குரானில் வந்து அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டுறோமே, ஒரு சந்தோஷமான விஷயத்துக்கு முழங்குறோமே, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் அக்பர், தொழுகைக்கு பிறகு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பருங்கிறோமே, இந்த அல்லாஹ் அக்பர் இந்த மாதிரி சொல்கிற இடத்துல நம்ம அல்லாஹ் அக்பருங்கிறோம். ஆனால் குரானில் கபீர் தான் இருக்கிறது. இந்த கபீருக்கும் அக்பருக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டால், அக்பரு என்கிற அந்த வடிவம், சொல் வடிவம் இருக்குல்ல, சொல் இலக்கணத்தில் அந்த வடிவம் வந்து கம்பேரிட்டிவ் டிகிரிம்பாங்க. கம்பேரிட்டிவ் டிகிரின்னு சொன்னால் மிகப்பெரியவன், அதாவது கபீர்னா பெரியவன், அக்பர் என்றால் மிகப்பெரியவன். மிகப்பெரியவன் என்று சொன்னால் வேற பெரியவன் இருக்கான்னு அர்த்தமாயிரும். வெறுமனே பெரியவன் என்று மட்டும் சொன்னால் பெரியவனுக்கு எதிர்ப்பதான் சிறியவன். அல்லாஹ் பெரியவன், பாக்கி எல்லாம் சிறியவர்கள் அர்த்தமாயிரும். அக்பருக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், அல்லாஹ் மிகப்பெரியவன், மற்றவன்லாம் சாதாரண பெரியவன். வேற பெரியவன் இருக்கிறான், நிறைய பெரியவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் வந்து ரொம்ப பெரியவன், மிகனா ரொம்ப ரொம்ப பெரியவன் அதை சொல்லும் பொழுது சூப்பர்லேட்டிவ், அதாவது கம்பேரிட்டிவ் டிகிரின்னு சொல்லுவாங்க இல்லையா. கம்பேரிட்டிவ் டிகிரின்னு சொன்னால் அதை விட இதை விடன்னு சொல்றது. மிகப்பெரியவன், ரொம்ப பெரியவன் என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் விட பெரியவன், அனைத்தையும் விட பெரியவன், ஒப்பிட்டு பாட்டு அப்படி சொல்றோம்ல, அதுக்குன்னு உள்ள சொல் அமைப்புக்கு தான் என்ன செய்வாங்க, கம்பேரிட்டிவ் டிகிரின்னு சொல்லுவாங்க. உதாரணம் அரபியில் சொல்வதாக இருந்தால், இப்போ ரஹீம், ரஹீம்னா என்ன அர்த்தம்? இரக்கம் உள்ளவன் அர்த்தம். இந்த ரஹீம் என்பதை அக்பரு மாதிரி அர்ஹமு, அக்பரு அர்ஹமு ஒரு அலிஃபை சேர்த்து ஆரம்பத்தில் சேர்த்துக்கிட்டு அர்ஹமுன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப இரக்கம் உள்ளவன், மிகுந்த இரக்கம் உள்ளவன், மிகுந்த இரக்கம் உள்ளவன் அர்த்தம் வந்துடும். அக்பரு அர்ஹமு இது மாதிரி உள்ள எந்த சொல்ல எடுத்துக்கொண்டாலும் சரி. இப்போ நாங்கள் நசீர்னா உதவி செய்கிறவன், அன்சரு ரொம்ப உதவி செய்கிறவன், அதிகம் உதவி செய்கிறவன். இந்த வந்து அக்பரு அர்ஹமு அன்சரு இந்த மாதிரி ஒரு வார்த்தை அமைப்பு மாற்றும் பொழுது அதை வந்து கம்பேரிட்டிவ் டிகிரின்னு சொல்லுவாங்க. கம்பேரிட்டிவ் டிகிரின்னு சொல்லும் பொழுது என்ன வரும்னு கேட்டால், மற்றவனும் அப்படி இருக்கிறான்னு வந்துடும். வெறுமனே அல்லாஹ் பெரியவன் சொன்னால் எல்லாம் சின்னது, அல்லாஹ் பெருசுன்னு அர்த்தமாயிரும். அல்லாஹ் ரொம்ப பெரியவன் சொன்னீங்கன்னா அது ரொம்ப பெரியவன், நான் கொஞ்சம் பெரியவன், அது அவன் அதுக்கு கொஞ்சம் பெரியவன், அப்படி நிறைய பெரியவர்கள் இருக்கிறாங்க. நிறைய பெரியவர்கள் இருக்கும்போது தான் இத்தனை பெரியவர்களை விடவும் அவன் ரொம்ப பெரியவன் அப்படின்னு அர்த்தம் வரும். அந்த அர்த்தம் வர்றதுனால நம்ம எதுக்கு அந்த அந்த அல்லாஹ் அக்பர்னு கம்பேரிட்டிவ் டிகிரியில் சொல்கிறோம்? அப்படி குரானில் இல்லையே. அந்த மாதிரி இல்லாமல் கபீர்னு சொல்லிட்டு போயிடலாமே அப்படிங்கிறாரு. குரானில் இல்லைன்றாலும் ஹதீஸில் இருக்குது, சரியா? அது ரெண்டாவது விளக்கிறோம். முதல் நீங்கள் விளக்கிறேன்னு, கம்பேரிட்டிவ் டிகிரியில் சொல்வது மார்க்கத்து தடுக்கப்பட்டதா? சில விஷயங்கள் வந்து இப்போ நான் இப்போ அல்லாஹ் பெரியவன் சொல்கிறோம்ல, மனிதர்களில் ஒருத்தனை விட ஒருத்தன் பெரியவனாக இருக்கிறானா இல்லையா? இப்போ நான் இருக்கிறேன், எங்கள் வாப்பா என்னை விட பெரியவர் தானே, எங்கள் தாத்தா வந்து அவரோட பெரியவர் தானே. நான் ஒரு குடிமகனாக இருக்கிறேன், என்னை விட மந்திரி பெரிய ஆள் தான், அந்த 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 வகையில் மட்டும் அவர் பெரிய ஆள் தானே. ஒரு முதல்வர் வந்து பெரிய ஆள் தானே, ஒரு பிரதமர் என்னை விட பெரிய ஆள் தானே. ஒரு மாணவன் இருக்கிறான், மாணவனை விட ஒரு ஆசிரியர் பெரியவர் தானே. அப்போ நம்ம வாழ்நாளில் வந்து யாராக எடுத்துக்கொண்டாலும் சரி, அவருக்கு மேலே ஒரு பெரியவர் இருப்பார். யாராவது ஒரு ஆள் பெரியவர்னு என்ன செய்யணும், சொல்ல வேண்டி வரும். இப்படிலாம் நிறைய பெரியவரை நீ பார்க்குறப்பா அல்லாஹ் தான் ரொம்ப பெரியவன், அதெல்லாம் பெரியவங்க தான்.
உன் தகப்பனாரும் உனக்கு பெரிய ஆள் தான், அல்லாஹ் அதை விட பெரிய ஆளு. அப்ப கம்பேரிட்டி பண்ண என்ன உங்களுக்கு பாதிப்பு இருக்கத்தானே செய்யுது. கம்பேர் பண்றதுனால என்ன செய்யறது, சில விஷயங்கள்ல கம்பேர் பண்ணக்கூடாது, சில விஷயங்கள்ல கம்பேர் பண்றதுக்கு வாய்ப்பு இருந்தால் கம்பேர் பண்ணலாம். இப்ப நம்ம காதுல கேட்கிறோம், அல்லாஹ் கேட்கக்கூடியவன், அப்ப நம்மளும் கேட்கக்கூடியவன். அப்படி அப்ப அல்லாஹ் சொல்லுவோம் அசுமா ரொம்ப அவன் கேட்கிறவன், நம்ம கேட்கறதை விட அதிகம் கேட்பான், தெளிவா கேட்பான், துல்லியமா கேட்பான், அனைத்தையும் கேட்பான் இப்படின்னு சொல்லும் பொழுது இருக்கத்தானே சொல்றோம். அப்ப அல்லாஹ் மிகப்பெரியவன் சொன்னால் வேற பெரியவர்கள் இல்லாமையா இருக்கிறாங்க, இருக்கத்தானே செய்யறாங்க. உங்க வாழ்நாள் எல்லா மனிதனும் சமமா இருக்கிறீங்க, மனிதன் என்கிற வகையில சமமா இருப்பீங்க. ஆனால் அவனுடைய திறமை, ஆற்றல், பொருளாதாரம், அறிவு, சிந்தனை, அழகு, உடல் வலிமை, பவரு, அந்த சில பெரியவன் இருக்குதானே செய்யறான். ஒருத்தனுக்கு மேல ஒருத்தன் பெருசா இருக்குதானே செய்யறான். அப்படிதான் உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கிறது. அப்ப பல பெரியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஒவ்வொரு மனுஷனும் அந்த பெரியவர்களை மதிக்கவும் செய்கிறான். ஒருத்தனுக்கு அவனுடைய முதல்வர் பெரியவரா தெரிகிறாரு, ஒருத்தனுக்கு வாத்தியார் ஆசிரியர் பெரியவரா தெரிகிறாரு, ஒரு பொம்பளைக்கு புருஷன் பெரியவனா தெரிகிறான். அப்ப மகனுக்கு தகப்பன் பெரியவனாக தெரிகிறான், தம்பிக்கு அண்ணன் பெரியவனாக தெரிகிறான். அடே இவ்வளவு பெரியவன் இருந்தாலும் அவங்கள விட அல்லாஹ் பெரியவன் விளங்கிப்பான்னு சொல்றது கரெக்டு தானே இருக்குது. அல்லாஹ் சொல்லி இப்ப பாரதூரமான விஷயமா சொல்றான் இருக்கிறத தானே சொல்ற, பொய் ஒண்ணு இல்லையே. அல்லாஹ் மிகப்பெரியவன் என்றால் வேற பெரியவர்களும் இருக்கிறார்களா இல்லையா, அது எல்லாம் சமமா இருக்கா? அதனால கம்பேரிட்டிவ் டிகிரி சொல்லக்கூடாதுங்கிறது என்ன செய்யுது, அறியாமையில் யாரா சொல்றாங்க. கம்பேரிட்டிவ் டிகிரியில சிலதை சொல்லக்கூடாது. உதாரணமா இப்ப மறைவான விஷயத்தை அறிபவன், இதுல கம்பேரிட்டிவ் வராது, அவன் ஒருத்தன் தான் இருக்கிறான். மறைவானது அறிகிறவன், உள்ளத்தில் உள்ளது அறிபவன்றதுல கம்பேரிட்டிவ் வருமானா வராது, அவன் ஒருத்தன் தான் இருக்கிறான். அப்ப அல்லாஹ் ஈமான உள்ளத்தில் உள்ள ஈமான அறியக்கூடியவன் யாருன்னா அவன் ரொம்ப அறிஞ்சவன் கொஞ்சம் அறிஞ்சவன் பிரிக்க இயலாது. ஒருத்தனும் ஒண்ணுமே அறிய மாட்டான், அவன் மட்டும் தான் அறிவான். அப்ப நம்ம எப்படி இந்த கம்பேர் டிகிரி எப்படி வரும்னு கேட்டா, எந்த விஷயங்கள்ல அல்லாஹ்வுக்கும் அந்த தன்மை இருந்து மனிதர்களையும் ரொம்ப சின்ன அளவில் இருக்குமையானால் அது மாதிரியான விஷயங்கள்ல கம்பேரிட்டிவ் டிகிரி பயன்படுத்தலாம். இதுல குர்ஆன்ல அக்பர் இல்லைங்கிறதுனால நீங்க என்ன செய்யக்கூடாது, அப்படி சிந்திக்க கூடாது. இதை புரிந்து கொள்வதற்கு சொல்வதாக இருந்தால் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், இறைவா நீ அர்ஹமு ரொம்ப ரொம்ப கருணையாளன், ராஹிமீன் கருணையாளர்களுக்கெல்லாம் ரொம்ப கருணையாளன். அந்த அருகமுங்கிற கம்பேரிட்டிவ் டிகிரி தான். அக்பர் எப்படி கம்பேரிட்டிவ் டிகிரி இருக்கிறதோ அதே மாதிரிதான் அர்ஹமு, இறைவா நீ ரொம்ப கருணையாளன். அர்ஹமு ராஹிமீன், நிறைய கருணையாளர்கள் இருக்கிறாங்க, அவங்கள எல்லாம் நீ கூடுதல் கருணையாளன் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம், அல்லாஹ்வை நோக்கி பேசுறோம். அது அல்லாஹ் குர்ஆன் நம்ம கற்று தருகிறான். 7:151 7வது அத்தியாயம் 151 இது இருக்கிறது. 12:64 ஒஹுவ அவன் அர்ஹமுர் ராஹிமீன், அவன் கருணையாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கருணையாளன் அப்படின்னு வருகிறது. அது மாதிரி 12:92 ஒஹுவ அர்ஹமுர் ராஹிமீன் இதே வாசகம் இருக்கிறது. அய்யூப் நபி அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க 21:83 அந்த அர்ஹமுர் ராஹிமீன். இந்த அர்ஹமெல்லாம் என்னது, கம்பேரிட்டிவ் டிகிரி தான். அப்ப அர்ஹம் சொல்லலாமாண்டா, அர்ஹம் சொல்லணும்னா அக்பரியான்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படி சொல்றான் அல்லாஹ், மனிதன் இறக்கம் காட்டுவானா காட்ட மாட்டானா. மனிதன்ட்ட நான் இருக்கிறேன், எனக்கு கீழே உள்ள ஆள் மேலே நான் இறக்கம் காட்டுவேன்ல, என் பிள்ளைகள் மேலே இறக்கம் காட்டுவேன், ஒரு ஏழை மீது இறக்கம் காட்டுவேன், ஒரு நோயாளி மீது இறக்கம் காட்டுவேன், இல்லாதவன் மீது இறக்கம் காட்டுவேன். நான் இருக்கிறேன், என் மீது எனக்கு மேலே உள்ள ஒருத்தர் என்ன செய்வார், இறக்கம் காட்டுவார். அப்போ இறக்கம் காட்டக்கூடியவர்கள் உலகத்தில் நிறைய இருக்கத்தானே செய்கிறாங்க. அதில் எல்லாம் இவன் கூடுதலாக காட்டுவான்ல. கூடுதல் கம்பேர் பண்ணுற கூடுதல் இல்லை, எங்கேயோ இருக்கு எட்டாத தூரம் இருந்தாலும் இறக்கம் காட்டுறவங்க அன்பு செலுத்துறவங்க இருக்கிறாங்களா இல்லையா, நிறைய இருக்கிறாங்க. அவர்களில் அல்லாஹ் அதிகமானவன் அப்படின்னு சொல்லுவது எப்படி தப்பாகும்? அல்லாஹ் கற்றுத்தர்றானவன். அந்த அர்ஹமுர் ராஹிமீன் 21:83 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது மாதிரி அந்த ஹைருர் ராஹிமீன் கருணையாளர்களாம் நீ சிறந்தவன் அப்படின்ற கருத்தில் வருது. அதே மாதிரி அல்லாஹ் தீர்ப்பளிக்கக்கூடியவன், சரியா? நியாய தீர்ப்பு நாளில் தீர்ப்பளிக்குவான், எல்லா தீர்ப்பும் அளிச்சுக்கிட்டு இருக்கிறான். மனிதன்ட்டு அந்த தன்மை இருக்கா இல்லையா?
நம்ம தீர்ப்பளிக்கிறோமா இல்லையா? ஒரு நீதிபதி தீர்ப்பளிக்கிறாரு, ஒரு நிறுவனம் நடத்துகிறவர் தீர்ப்பளிக்கிறாரு, ஒரு கடை வச்சுக்கிறவர் அவர் கடையில் ஊழியர்களுக்கு தீர்ப்பு என்ன ஒரு முடிவு சொல்றது தானே. புருஷன் முன்னாடி பஞ்சாயத்து வந்தால் ஜமாத்தில் கூப்பிட்டு தீர்ப்பளிக்கிறாங்கல்ல, தீர்ப்பளிக்கக்கூடியவர்கள். அப்போ அல்லாஹ் வந்து என்ன செய்யறான்? அடே உங்களையும் தீர்ப்பளிக்கிறாங்க இருக்கிறீங்க, நான் வந்து அஹ்கமுல் ஹாக்கிமீன். ஹாக்கிம்னா தீர்ப்பளிக்கிறவன், தீர்ப்பளிப்பவர்கள்லையே அஹ்கமும் அக்பர் மாதிரி கம்பேரிட்டிவ் டிகிரி. அஹ்கமுல் ஹாக்கிமீன், தீர்ப்பளிப்பவர்களில் ரொம்ப தீர்ப்பளிக்கிறவன், நல்ல அழகான முறையில் தீர்ப்பளிக்கிறவன், தெளிவாக தீர்ப்பளிக்கிறவன் என்று சொல்லி அல்லாஹ் தன்னை அஹ்கமுல் ஹாக்கிமீன்கிறான். அதாவது கம்பேரிட்டிவ் டிகிரியில் சொல்றான். நான் மட்டும் தீர்ப்பளிக்கிறப்பா, நீனு தீர்ப்பளிப்ப. ஆனா நீ நான் ஒன்னா, நான் அளிக்கிற தீர்ப்பு வேற, நீ அளிக்கிற தீர்ப்பு வேற. நீ சின்ன சாதாரண தீர்ப்பளிப்ப, நான் வந்து தெளிவான தீர்ப்பளிக்கிறவன் அப்படின்னு காட்டுவதற்கு தான் நம்மளையெல்லாம் ஹாக்கிம்னு சொல்லிவிட்டு அவனை அஹ்கம்னு சொல்லிக்கிறான் அல்லாஹ். இது யாரு? நூஹ் நபி அவர்கள் அல்லாஹ்வை பார்த்து சொல்றாங்க, எப்படி? அந்த அஹ்கமுல் ஹாக்கிமீன், நீ தான் ஹாக்கிம்களுக்கெல்லாம் ஹாக்கிமா இருக்கிற, தீர்ப்பளிப்பவர்களுக்கெல்லாம் பெரிய தீர்ப்பளிக்கிறவன் நீ தான். அப்ப கம்பேரிட்டிவ் சொல்லலான்னு விளங்குதுல, இருந்தா சொல்லத்தானே வேணும். அக்பருங்கிறது கபீர் இருக்குதா, கபீர்னு நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல. அப்ப அக்பர் ஒன்று சொன்னா தானே ரொம்ப பெரியவன் வரேன். அதே மாதிரி வந்து அல்லாஹ் வந்து அலைசல்லாஹு பி அஹ்கமில் ஹாக்கிமீன், அல்லாஹ் வந்து தீர்ப்பளிப்பவர்கள் எல்லாம் பெரிய சிறந்த மிகச்சிறந்த தீர்ப்பளிப்பவன் இல்லையா? அஹ்கமுல் ஹாக்கிமீன்கிறான் 95:8. இப்படி நிறைய அல்லாஹ் என்ன செய்யறான்? அஹ்கமுங்கிறான், அருகமுங்கிறான். அதாவது கம்பேரிட்டிவ் டிகிரியில் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து ஆலமு, அலீம் என்றால் அறிந்தவன், ஆலிம் என்றாலும் அறிந்தவன். அலமு அலமு என்று சொல்லிவிட்டால் கம்பேரிட்டிவ் டிகிரி. அது அக்பர் மாதிரி, அக்பரு அருகமு அஹ்கமு ஆனா சேர்த்துக்கிற வேண்டியதான். அருகமு அது மாதிரி ஆலமு என்றால் மிக அறிந்தவன் அர்த்தம். மிக அறிந்தவன்கிற வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல எவ்வளவு இடத்துல யூஸ் பண்றான்? வல்லாஹு அலமு பிமா யக்துமூன் 3:167, 4:25, 4:45, 5:61, 6:53, 6:58, 6:117, 6:119, 6:124, 10:40, 12:77, 16:101, 16:125, 17:25, 17:47, 17:54, 17:55, 17:84, 18:22, 18:26, 19:70, 30:104, 22:68, 23:96, 26:188, 28:37, 28:56, 28:85, 29:10, 39:70, 46:8, 50:45 போயிட்டு இருக்கு. 53:30, 53:32, 60:10, 68:7, 83, 84:23, 50:16, 56, இதெல்லாம் இருக்கு. அல்லாஹ் வந்து அலமு ரொம்ப அறிந்தவன் கம்பேரிட்டிவ் டிகிரியில் சொல்றான். ஏன் அப்படி சொல்றான்? நம்ம கொஞ்சம் அறிஞ்சிருக்கணும், ஒன்றும் தெரியாம ஆடு மாடு மாதிரி நம்ம இருக்கிறோம். ஆடு மாடுக்கு கொஞ்சம் அறிஞ்சான வச்சிருக்குது. ஆடு மாடுகள் கூட எதை திங்கலாம் திங்கக்கூடாது என்று அதுக்கு தேவையானதை அறிந்து வைத்திருக்கிறது. அவனுக்கு தீனி போடுற முதலாளி யாரு, எதிரி யாருன்றத ஆடு மாடுகளோட விளங்கி அதுவும் அறிஞ்சு தான் வைத்திருக்கிறது. நம்ம கொஞ்சம் கூட அறிஞ்சு வச்சிருக்கிறோம். அல்லாவும் அறிஞ்சிருக்கிறான். அல்லாஹ் எப்படி அறிஞ்சவன்? அலமு, அவன் ரொம்ப அறிந்தவன். நம்மோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா நம்ம அறிவுக்கும் அவன் அறிவுக்கும் எட்டாது, அவ்வளவு பெரிய தூரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ்வே தன்னை வந்து அலமு என்று கம்பேரிட்டிவ் சொல்லி காட்டுறான். அலிமுன்னு சொல்றான், ஆலிமுன்னு சொல்றான், அலமு என்று சொல்றானா இல்லையா? ரஹீமுன்னு சொல்றான், அருகமுன்னு சொல்றானா இல்லையா? ஹாக்கிம்னு சொல்றான், ஹக்கீம்னு சொல்றான், அஹ்கம்னு சொல்றானா இல்லையா? அப்ப அந்த கம்பேரிட்டிவ் டிகிரியில வந்து சொல்றது வந்து தப்பு மாதிரி நம்ம என்ன செய்யறோம்? விளங்கிட்டு இருக்கிறோம். கம்பேரிட்டிவ் சொல்லலாம், அது வந்து பெரிய பல கடவுள் இருப்பதா வராது. அல்லாஹ் அக்பர் என்று சொல்றதுனால என்ன செய்யாது? பல கடவுள் வராது, கரெக்டா சொல்லி இருக்குன்னு வரும். எப்படி வரேன்? நீ பல விஷயங்கள் ஒவ்வொருத்தரும் காசு பெருசா தெரியுது, பணம் பெருசா தெரியுது, சொத்து பெருசா தெரியுது, அதெல்லாம் பெருசு இல்லப்பா, அல்லாஹ் தான் பெருசு அப்படின்னு சொல்வதற்கு அழகான தத்துவத்தை தான் அந்த அல்லாஹ் அக்பர்ங்கிறது சொல்லி தருகிறது. குர்ஆன்ல வந்து அல்லாஹ் அக்பர்ங்கிற அந்த சொல்லு இல்லாம இருக்கலாம், அந்த கம்பேரிட்டிவ் டிகிரியில சொல்லலாம்ங்கிற அடிப்படைக்கு ஆதாரம் இருக்குல்ல. அருகமு சொல்லணும்னா அக்பர் சொல்லக்கூடாது, அஹ்கமு சொல்லலாம்னா அக்பர் சொல்லக்கூடாது, ஆலமுன்னு சொல்லலாம்னா ஏன் அக்பர்னு சொல்லக்கூடாது. அது போக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்பர் என்பதை நம்ம கற்று தந்திருக்கிறாங்க வஹீல. இந்த அடிப்படையெல்லாம் இருக்க போய் தான் இதெல்லாம் மாற்றம் கிடையாது, அக்பர் தான்
அல்லாஹ் வந்து கபீர் என்றும் சொல்லலாம். கபீர் என்று சொன்னால் என்ன? அப்ப நம்முடைய கோணம் என்னன்னு கேட்டா, அவன் பெரியவன், மற்ற எல்லாம் சிறியவன். அல்லாவும் நம்மளும் அப்படி நிப்பாட்டி பார்க்கும் பொழுது அல்லாஹ் பெரியவன், அனைத்தும் சிறியவன் என்ற கருத்தில் வைத்தீர்களே ஆனால் கபீர் என்று சொல்லுங்கள் அல்லாஹ்வை. மனிதர்களும் பல படித்தரங்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது கீழே இருக்கிற ஒருத்தனுக்கு மேல நிறைய பேர் இருக்கும் பொழுது அதுக்கு மேல அல்லாஹ் இருக்கிறான். அவன் நிலையிலிருந்து பேசும்போது கீழே இருப்பான் பாருங்க, அடித்தட்டில், அவன் நிலையிலிருந்து பேசும் பொழுது கபீர் என்று சொல்லுவதை விட அக்பர் தான் சரிங்க. அவனுக்கு மேல வேற வேற ஆளுக்கு பெரிய ஆளுக்கு இருக்கிறாங்க. கீழே அடித்தட்டில் இருக்கிறவனுக்கு அவனுக்கு மேல ஒரு ஆள், அவனுக்கு மேல ஒரு ஆள், அவனுக்கு மேல ஒரு ஆள், பெரிய ஆளுக்கெல்லாம் இருக்கிறாங்க. அதிகாரம் உள்ளவங்க இருக்கிறாங்க, உதவி செய்யறவங்க இருப்பாங்க, இவனை கட்டுப்படுத்துறவங்க இருப்பாங்க. அந்த அர்த்தத்தில் அல்லாஹ் வந்து அக்பர் என்று சொன்னால் அந்த அர்த்தம் வச்சு என்ன சிறுக்கு என்ன இருக்குதுல, இதுல என்ன பல கடவுள் எப்படி வரேன்? பல பெரியவன்கிறது பல முந்தியது விளக்கியிருக்கோம்ல, அழகாக படைக்கவன் சொன்ன நிறைய படைப்பாளர்கள் இருக்கிறார்கள் அந்த கிறிஸ்தவர்கள் கேட்கிறாங்கன்னு ஒருத்தர் கேள்வி கேட்டார். அப்போ கூட இந்த ஆர்டிக்கல் நம்ம நினைஞ்சோம், அதுக்கு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கோம்னு எடுத்து காட்டியிருந்தோம். அதனால எல்லாரும் படைக்கத்தான் செய்யறோம், நம்மளும் படைக்கணும், அல்லாவும் படைக்கிறான், அவன் அழகுற படைப்பவன் சொல்லி சொல்றோமா இல்லையா? அதனால இது வந்து ஒரு பெரிய மேற்று கிடையாது. சொல்லலாம் அல்லாஹ் அக்பர்ங்கிறது சொல்லலாங்கிற மட்டும் இல்லை, அதான் கரெக்ட். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்திருக்கிறாங்க, சரியா தான் கற்று தந்திருக்கிறாங்க. குர்ஆன்ல இல்லாட்டாலும் சரி, சரியா? ஹதீஸ்ல இருக்கு, ஹதீஸ் மார்க்கம் தான்.